ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய பிரதமர் மோடி மனித குலத்தின் வெற்றி ஒற்றுமையில்தான் உள்ளது என்றும் போர்க்களத்தில் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மனிதகுலத்தை மையமாக வைத்து முன்னெடுக்கப்படும் அணுகுமுறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஒருபுறம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருவதாக தெரிவித்த மோடி, மறுபுறம் சைபர், கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஆகிய துறைகளில் மோதல்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். மனிதகுலத்தின் வெற்றி ஒற்றுமையில்தான் உள்ளது என்றும் போர்க்களத்தில் இல்லை என்றும் தெரிவித்த மோடி, உலகளாவிய அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் சர்வதேச அமைப்புகளில் செய்யப்படும் சீர்திருத்தங்கள் அவசியம் என கூறினார். ஐநா மாநாட்டிற்கு முன்பு பாலஸ்தீனம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசிய நிலையில் ஐநா கூட்டத்திற்கு பிறகு வியட்நாம் நாட்டின் அதிபர் டோ லாமை சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார்.